இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல டாடா. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் டாடா சொல்லு. டாடா சொல்லி லேப் ஓப்பன். ஓகே, ரெடி மியூசிக். பஞ்சாபி டான்ஸ் யாரா சொல்லி கொடுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். Thank you so much. Thank you. இப்பதான் வாலி சார் பத்தி எல்லாம் பேசுனாங்கன்னு சொன்னாங்க. நான் எழுதின கவிதை ஏன் இவ்வளவு பாப்புலர் இருக்கு சார்? அந்த கவிதை கேட்டா நீங்களே ரொம்ப வருத்தப்படுவீங்க சார். ஓகே ஓகே ஓகே. மரத்துல இருக்கிறது காய், மரத்துல இருக்கிறது காய், தூங்க தேவைப்பாய், தூங்க தேவைப்பாய். நீங்க மட்டும் ஓகே சார். இந்த சிவா உங்க காலடி நாய். வணக்கம் சார். வணக்கம் சார். தளபதி கேள்விலாம் இருக்கா? ஆமா ஆமா. ஓகே, இதெல்லாம் சொல்லாம கொண்டு வந்தாங்க. அப்புறம் சொல்லுங்க. அதான் சார், நான் தளபதி வேணும். வீடியோ கேமராலாம் ரெடிங்களா? இல்ல, எனக்கு விஜய் சார் ரொம்ப நல்லா தெரியும். நல்ல வெரி பர்சன், வெரி நைஸ் பர்சன். ஆனா அஜித் சார் பார்த்தீங்கன்னா அவர் இந்த சினிமா ஸ்டார், சினிமா ஹீரோ இதெல்லாம் தாண்டி வருவாரு. நான் ஜெனினா சொல்றேன். ஏன்னா அவர் வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அண்ட் நம்ம வந்து அல்டிமேட்டா லைஃப்ல என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்துல அஜித் சார் சினிமா வைஸ் எனக்கு ரெண்டு பேரும் தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் சினிமா எனக்கு ஐ ஹேவ் ஸ்பெஷல் லவ் ஃபார் அஜித் சார். சரியா? ஹாலிவுட்ல எப்ப நடிக்க போறீங்க? அதுவா, அது ரொம்ப டான்ஸா இந்த தீபாவளிக்கு ஒரு ஹாலிவுட் நம்ம படம் ரிலீஸ் பண்ணி அவங்க ரொம்ப டான்ஸ் பண்றாங்க. எனக்கு நான் தான் சொல்லிட்டேன் இப்போ வேண்டாம். ஏன்னா இப்பதான் நம்ம அங்க மெயின் ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிடையாது படத்துல. நம்ம பேசிக் குவாலிட்டியே வந்து ஹாலிவுட்ல ஒரு பரதநாட்டியம் சொல்லி பண்ணா மேபி. தேங்க்யூ தேங்க்யூ. ரோசாப்பூ ஹிந்தி வெர்ஷன் பாடுறேன். பாட்டு மட்டும் வேணாம். ஏன்னா அது சும்மா நான் எப்போ பாடுவேன்னா யாருன்னா இங்கிருந்து கிளம்புலன்னா என்னை பாட சொல்லுவாங்க. நான் பாடினா உடனே போயிடுவாங்க வீட்டுக்கு. அது மாதிரி நான் பாட்டு மட்டும் வேணாம் ப்ளீஸ். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். எனக்கே கஷ்டமா இருக்கு கேட்கறது. சொல்லுங்க பிரதர், தரலாம் வேணாம். இல்ல இல்ல, அரசியலுக்கு எப்போ கேக்குறீங்க? காலையில இருந்து வீட்டுல இருந்து இங்க வந்துட்டேன். இது பதில் சொன்னா வீட்டுக்கு திருப்பி ஒழுங்கா போகணும். அதுவே எப்படி தெரிஞ்சு. ஆனா பிரதர் இது பிரதர் வந்து நிறைய வேலை இருக்கு. இப்போதைக்கு பாலிடிக்ஸ் வாங்க. தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க இருந்து வந்து கை காட்டுறீங்க சார்? தமிழ் படத்துல நீங்க நிறைய படங்களை வச்சு கிண்டல் பண்ணீங்க. இந்த படத்தை நம்ம பண்ணாம விட்டுட்டோம். அந்த படத்துல அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல, அது ஸ்பூஃப்னு ஒரு ஜானர் ஹாலிவுட்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணதுனால அது வந்தது. நான் ஒன்னே ஒன்று சார் யாரையும் ஹர்ட் பண்ணாம பண்ணாங்க. ஆனா நான் நிறைய பண்ணோம். நாங்க அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அதிகமா இருந்தது. அது நிறைய சீன்ஸ் இருக்கு. அது இப்போ ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் இல்லை. பட் நெக்ஸ்ட் படத்துல அது என்னெல்லாம் விட்டதோ அதெல்லாம் சேர்த்து உங்களுக்காக ஸ்பெஷலா இனி கேர்ள்ஸ் நான் தான் எல்லாரும் டான்ஸ் ஏன்னா
ஷூட்டிங் நல்லா இருக்கும், பாட்டு ஷூட்டிங் சொல்லுவாங்க. போன உடனே மாஸ்டர் அவ்வளோ ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. நம்மளை பார்த்த உடனே அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் மாறும். ஸோ அவர் ஒன்று சொல்லுவார், நம்ம ஒன்று செய்யணும், ஓகே சார் இது நல்லா தான் இருக்கு அப்படின்னா. ஸோ அது மாதிரி வந்தால் தான் இந்த பஞ்சாபி டான்ஸ்லாம் ஆகுது. ஸோ நம்மளே மாஸ்டர் தான். பிரதர் கை என்னடா ஒன்றும் ப்ராப்ளம் வரலையே. இப்போதான் என் ஒய்ஃப் ஒழுங்காக சமைச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஓகே. எனக்கு வந்து பழைய ஆக்ட்ரஸ் சாவித்ரி மேடம். ஆனஸ்டா சொல்லுங்க, யார் ஆனஸ்டா பிரதர் நீங்க சொல்லுங்க. லேட்டஸ்ட்னா நீங்க என் கூட ஒரு படம் நடிச்சு அவங்க கேட்டினா கேட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதனால ஓகே இது அவங்க தெரியாது. உங்களுக்கு போட்டியான ஆக்டர் யாரு? ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு கிரவுண்ட்ல 5 பேரோட ஓட்டா தான் நமக்கு போட்டி. நம்ம மட்டும் தனியா லைஃப் ஃபுல்லாவே யாருமே போட்டி இல்லை. நீங்களா இருந்தீங்க. எப்போ 2 பேர் ஒரே வச்சிருந்த பக்கமா தான் போட்டி வரும். ஸோ அதனால இஃப் யூ ஆர் டிஃபரெண்ட் அண்ட் கிரியேட்டிவ் யூ டோன்ட் ஹேவ் எனி காம்படிஷன். ஒரு ஃபேமஸ் டான்ஸ் ஆக்டரோட பையன் வந்து கல்ச்சர்ஸ்க்கு இன்வைட் பண்ணாராம, அந்த கதையை சொல்ல முடியுமா? இந்த அளவுக்குலாம் என்னை பத்தி பயங்கரமா தெரிஞ்சது அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது என்னன்னா, ஒரு ஃபாரின்ல ஷூட்டிங் எனக்கு ஒரு மாஸ்டர் வந்தாரு. அந்த மாஸ்டர் இதுக்கு என் படம் எதுவுமே பார்த்ததே கிடையாது. அவர் கொஞ்சம் ஏஜ், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மாஸ்டர். அவர் பையன் கிட்ட சொல்லியிருக்காரு, இது மாதிரி சிவான்னு ஒரு படம் நடிக்கிறான்டா, அவங்க எப்படி டான்ஸ் ஆடுவாங்க. ஐயா அவங்க கிளாசிக்கல் டான்ஸ் இருப்பாங்க, அவர் தமிழ் படத்துல பரதநாட்டியம் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மாஸ்டர் வந்து நான் பெரிய டான்ஸர் நினைச்சிட்டு மலேசியால ஷூட்டிங் வந்தாச்சு. இந்த உடனே ஒரு 3 hours தான் ஒரு இடத்த புக் பண்ணியிருந்தோம். இந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரபுதேவா மாஸ்டர் சிக்கு புக் ரயில் ஆடுற மாதிரி ஒரு பிஜிஎம். அதில் வந்து நான் பார்த்த உடனே இது கூட நம்ம ஆட போகிறோம் அப்படின்னா, ஓகே மாஸ்டர் டேக் போயிடலாம் மாஸ்டர் அப்படின்னு அவர் மாட்டு ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு ஆட சொன்னார். நான் ஆடி முடிக்கிறதுக்குள்ள மியூசிக்லாம் போய் காலிலாம் போய் மாஸ்டர் ரிப்போர்ட் ஆகி யாரா இல்லை இன்னும் இப்போ எப்போ கிளாஸுக்கு டான்ஸ் தெரியும் சொன்னாங்க பையன் அப்படின்னா. அவர் பையன் ஃபோன் பண்ணி அப்பா எப்போ வருவீங்க இந்தியாவுக்கு, காலேஜில் கல்ச்சர் டான்ஸ் வந்து சிவா ஜட்ஜா போகலான்னு இருக்கோம் அப்படின்னு. மாஸ்டர் அப்படியே எந்த ஃபோன் உடைச்சார், ஏப்பா பையன் வந்து ஜட்ஜா கூப்பிட்றாப்பா அப்படின்னாரு. ஸோ இதுதான் ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் நான் அதை ஆடவே இல்லை, அந்த படம் ஒன்றும் முடியவே இல்லை. ஸோ அதனால ரொம்ப பிரச்சனை இருந்தது. இட்ஸ் வெரி சேட் ஸ்டோரி ஃபார் த மாஸ்டர். கேள்வி முடிச்சுதான், ஏன்னா கேள்வி ரொம்ப ஈஸி. ஹாய் சிஸ்டர். விஜய்க்கு தளபதி விஜய்னு இருக்கு, அஜித்துக்கு தலை அஜித் இருக்கு. உங்களுக்கு என்ன பட்ட பேர் இருக்கணும்? அதாவது எப்படின்னா இப்போ வந்து என்ன கேட்காம இஷ்டத்தை ஒவ்வொன்றும் போட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி விட்டேன். நம்ம வந்து ஒழுங்கா நம்ம வேலையை பார்ப்போம். அப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் மேட்ச் பண்ணுவீங்களா? அதாவது டவுட் இருக்கப்போ மட்டும் நான் ரிஹர்சல் பண்ணுவேன். என் ப்ராப்ளம் என்னன்னா ரிஹர்சல் பண்றது திருப்பி அதில் வராது. எது வந்து ஆடியன்ஸ் நீங்களே ஏதாவது நல்ல டைட்டில் சொல்லுங்களேன் சாருக்கு. சார் வேணாம் சார், லைஃப் நல்லா போயிடும். இங்க வந்து கேள்வி கேட்க சொல்லி பாலிடிக்ஸ் ஒரு கால பிரதம மந்திரி நீங்க ஒருத்தர் சொன்னாங்க. யாரா சொல்றது அண்ட் எனக்காக ஒரு ஹலோ எப்போ ஆஸ்கர் போவீங்க? ஆஸ்கரா வாங்கிக்கலாம். கொஞ்சம் வருது, நெக்ஸ்ட் இயர்ல வாங்கிக்கலாம். சீக்கிரம் வாங்கணுமா? ஏதோ ஓஎம்ஆர்ல பிளாட் வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம். ரொம்ப பிரச்சனை. ஆஸ்கர் அமெரிக்கன்ஸ் தான், நமக்கு வந்து இதுதான் அவார்டு.
சுந்தர் கலக்கல குட்டு சைன் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஃபிலிம் சைன் பண்றேன். ஆஸ் இஃப் நவ் டைட்டில் வந்து மங்கோலியன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன் செங்கிஸ் கான் ஃபேமிலியிலிருந்து வர இதெல்லாம் ஒரு ரெகனைஸ் ப்ரொடியூசர் 3 ஃபிலிம்ஸ் லைன் அப். அந்த படத்துல யார் ஹீரோயின்? படம் பேரே இப்பதான் வச்சிருக்காங்க. ஹீரோயின் சரி, நீங்க யாருக்கு நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அவங்க தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. பேசுறது எல்லாம் இப்போ தனியாக பேசுறாங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னும் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகுது. எனக்கு உங்களை தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து இந்த கேள்வி கேட்கல, நீங்க தான் பெஸ்ட். ஓகேவா? எப்ப சார் 6 பேக் ஓட நடிக்க போறீங்க? எனக்கு வந்து 6 பேக் ஓட நடிக்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஆனா யார் கதை சொல்ல வந்தாலும் நீங்க ஒரு ஃப்ராடு, ஜெயில இருந்து வரீங்க, சும்மா சுத்துறீங்க, அந்த மாதிரி சும்மா சுத்தி ஜெயில இருந்து வரவங்க ஏன் 6 பேக் அப்படின்னு யோசிக்கிறேன். பிரதர், நீங்க கேட்டதுனால சொல்றேன், இங்க யாருன்னா புதுசா ஒரு ஸ்கிரிப்டோட என்ன 6 பேக்ல வரணும்னு சொல்லுங்க, நான் வரது ரெடியா இருக்கேன். சார் எந்த ஹீரோயினுக்கு உங்களை பிடிக்கும் சார்? எந்த ஹீரோனுக்கு எங்களை பிடிக்கும் நீங்க அவங்க தான் சார் கேட்கணும். நீங்க வந்து என்ன கேட்டீங்க? ஆனா நிறைய பேர் சொல்றாங்க ஆஞ்சலினா ஜோலி. சார் ஸ்கூல் டைம்ல யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, எல்லாருக்கும் இன்ஃபாக்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனா நமக்கு வந்து ட்ரீம் எங்க கேட்டதுங்க இந்த கேள்வி, அதாவது கேள்வி கேட்டு சேர்ந்து. ஸோ ஆனா அப்பயே வந்து ஒரு ஆம்பிஷியஸா இருந்தது, லைஃப்ல எல்லாம் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலதான் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ட்ராக் திருப்பவே இல்லை. ஆஃப்டர் பிகம் ஆக்டர் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போதான் ஒரு லெவல் வந்திருக்கும் அப்படின்னு எங்க வீட்டிலலாம் எங்க அம்மா கொஞ்சம் ரெஸ்பெக்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சீரியஸ்லி ஃபோக்கஸிங் ஆன் லவ். கேள்வி தான் பேசுதா? இன்னும் 2 கேள்வி கேட்டா நானே இன்ஜினியர் படிச்சு